ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான சிம்பிளான மசாலாக்களோட தவா ஃபிஷ் ஃப்ரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பாறை மீன் தான் நான் ஒரு 3/4 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். நான் ரெடிமேட் ஃபிஷ் ஃப்ரை தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் ஓனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் நிறையா ஃபிஷ் ஃப்ரை நிறைய ஐட்டம் போட்டிருக்கேன். இன்றைக்கி கடை மசாலா பொடியும் சேர்த்து நம்ம எப்படி பண்ணலான்றதை தான் இன்றைக்கி பார்க்குறோம். அதனால் ரெடிமேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு எனி பிராண்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள். ரெடிமேட் மீன் பொரிக்கிற பொடி 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கிறணும், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறணும். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் லெமனில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். அந்த புளிப்பு சுவைக்காண்டியும் கவுச்சி சுமல் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த மசாலா ஈஸியாக நம்ம உடனே ரெடி பண்ணி டக்குன்னு பொரிச்சிடலாம். ஒட்டாமல் உதிராமல் எப்படி பொரிக்கணுன்றதுக்காண்டி தான் இன்றைக்கி ரெடிமேட் மசாலாவையும் சேர்த்து நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அரிசி மாவு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ரெடிமேட் மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் இதில் பார்த்து நம்ம சேர்த்துக்கிறணும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை குழச்சிக்கிறணும். இது கொஞ்சம் நெழுகலாக இந்த பதம் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ லைட்டாக நாக்கில் வச்சு பார்த்துக்கிறணும். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ மீனில் அந்த மசாலாக்களை பூசிக்கிறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீனில் தடவுனாலும் தடவிடலாம், இல்லை அப்படியே மசாலா மேலே போட்டு பிரட்டி எடுக்கணுனாலும் எடுத்துக்கிறலாம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த அரிசி மாவு போடுறதுனால நம்ம தவா ஃப்ரை பண்ணையில் தவாவில் பிடிக்காமையும் இருக்கும், அது மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம ரெடிமேட் பொடி சேர்த்து பண்ணி எந்த ஃபிஷ் ஐட்டமுமே நம்ம போட்டதில்லை. அதனால் ஈஸியாக எப்படி கடைப்பொடி வாங்கினாலும் நாங்கள் எப்படி பண்ணுவோன்றதை தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அந்த பொடி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா காரம், இஞ்சி பூண்டு, லெமன் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கும் ஈஸியாக பண்ணி காட்டியிருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி மசாலாவோடு போட்டு பிரட்டிக்கிறலாம். நம்ம எடுத்த மசாலா அளவு கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி பூசிட்டு இன்னும் மொத்தமாக ஒரு பிரட்டிக்கிடுவோம். ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி பிரட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரே பாத்திரத்தில் வேலையும் முடிஞ்சிடும். இப்போ இந்த பிரட்டின மசாலாக்களோட இந்த மீன் துண்டுகளை தனித்தனியாக எடுத்து வச்சு நல்லா ஃபேன் காற்றுல 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா காய விட்டுறணும். அப்போ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். பொரிக்கையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாம் தடவிட்டோம். இது ஒரு 1 ஹவர்லேருந்து இல்லை ஒரு 1/2 ஹவர்னாலும் ஊறட்டும். இப்போ நான் ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த மீனை பொரிச்சு எடுக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சு நல்லா ஹீட்டான உடனேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நான் சூப் எடுக்கிற ஸ்பூனில் ஊற்றிருக்கேன். பெரிய ஸ்பூன் இது, அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா தோசை தவா சூடாக இருக்கணும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீன்களை போடணும். மீன் போடையிலையும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சே போடுங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக போட்டாச்சு. இதில் 4 போடலாம், 5 போட்டுக்கலாம். உங்கள் தவா என்ன சைஸோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிறலாம். இங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு மறுபடியும் இதை திருப்பி விட்டுக்கிறலாம். ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அந்த மசாலாக்கள் தோசை தவாவில் ஒட்டலை, உதிராமல் ஈஸியாக காரசாரமாக செமையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றதுக்கு தான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் ஃப்ரை போட்டிருக்கேன். அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா காரம், இஞ்சி பூண்டு, லெமன் எல்லாம் சேர்க்கையில் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்ச மீனை எடுத்துக்கிறலாம். நம்மளோட டேஸ்டியான காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை ரெடி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.